கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நன்றி உணர்வில் நான் நன்றி போகிறதுன்னு சொன்னீங்களே, விளக்கம் கொடுக்க முடியுமா? மனுஷனுக்கு எல்லாத்தையும் சொல்லி உதவி வச்சுங்க, அதே மாதிரி நடிப்பான் க்ளீனாக. இப்போ சிரிக்கிறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா பார்த்த உடனே கண்ணத்தை இப்படி பண்ணி பல்லு கொஞ்சம் காட்டணும். சிரிக்கலாம் தேவையில்லை, யாருன்னா பார்த்தானே பண்ணலாம். பார்த்துக்கிறீங்களா? இப்போ சிரிதானா சொன்னா காட்டுறானா? காட்டுறான், அப்படி தானே? எல்லாம் பாடியெல்லாம் வீக் ஆகிட்டு இருக்கோம். யாருன்னா பார்த்தோன்னே இப்படி நடமாடியோ தட்டா ஓச்சின்னு ஊந்துருவான் அது ஆள். ஏன்னா அந்த அந்த கோழியெல்லாம் அது காட்டும் பார்த்தீங்களா, அப்படி ரெக்கையெல்லாம் விரிச்சு. அந்த மாதிரி இப்போ நன்றி உணர்வு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, அடுத்தது என்ன பண்ணுவான்? க்ளீனாக நடிப்பானா இல்லையா? பரவாயில்ல, சொல்லுவா, சொல்லணும், ஏன்னா நடிப்பீங்க. நான்லாம் தழுக்கும், பேச முடியாது. நான் எப்போ பேசுகிறேன் அப்படின்னா, கட்டுறதோட தொகுப்பாக இருந்திருக்கும்போது மட்டும்தான் பேச முடியுது, எல்லாம் பேச முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாது. யாருன்னா வந்துட்டாங்கன்னா கை ஓடல காலம் ஓடலன்னு பார்த்தீங்களா, அதான் நான் நன்றி போகிறது. ஒன்றும் செய்ய முடியாது. கையறு நிலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஆகிடும். நான் அப்படின்னும் நன்றின்னு சொல்லக்கூட முடியாது. என்னென்னா பாட்டெலாம் வரும், தெரியாது. இப்போ இது மாதிரிலாம் நடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னா நடிக்கலாம். இப்போ அதை தாண்டி புரிஞ்சுக்கணும், யாருன்னா புரிஞ்சிங்கனாக்கா இவங்க நடிகிறாங்களா இல்லையான்னு வரும். இப்போ இது மாதிரி சொல்லிட்டு வந்தேன், வேணும்ன்ட்டு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க சொல்லலாமா இல்லையா? எவ்வளோ பெரிய உதவி. இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது சூரப்பேடுந்து, அங்கேருந்து நடந்து வரது வந்து தனியாக காடு மாதிரி இருக்கும். என்னுடைய இளமை காலத்தில் 17, 16 அந்த மாதிரி, என்னோடய 16, 18 வயசில். இப்போ 58 வயசுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி. யாருன்னா வந்தாங்கன்னா கூட வந்தாங்கன்னா பெரிய நன்றிலாம் சொல்லுவாங்க. அது இருட்டில் நடந்து வந்தாங்க, ஒரு அழகான பெண்மணி, வாழ்நாளுக்கும் மறக்க மாட்டேன்னாங்க. 18 வயசில் எப்படி இருக்கும் மனசு? நம்மளே நினச்சின்னு இருப்பாங்க போல இதுன்ட்டு. என்னை யாருன்னே தெரியல, மறுநாள் போய் நின்றுங்கிறேன் அவங்க வீட்டாண்டெல்லாம். நான் நன்றி போனாங்க, ஆனால் மறுகணமே என்ன ஆகிட்டாங்க. அது மாதிரி நான் நன்றி போகிறதுன்றது கற்றுக்கலாம் கூடாது. நன்றி உணர்வு உச்சத்தில் திமிர் போயிடும், பெரியாள்ன்ற நினப்பு போயிடும், ஆணவம் போயிடும். எனக்கு உதவி செஞ்சிட்டாங்களேன்னு அது இன்னமும் ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். கண்ணெல்லாம் ஈரமாகிடும். என்னடா நம்ம 10 ரூபா கொடுத்துட்டோம், அதுக்கு இருந்தாலும் இவ்வளோ பண்ணுறானே, லட்ச ரூபா கொடுத்தா கூட இவ்வளோ பண்ணல, 10 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ பண்ணுறானே என்ன மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யலான்னா, யார்கிட்டையும் போய் என்ன பண்ணலாம், அது மாதிரியே நல்லா நடிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இது நன்றி உணர்வுனால நீங்கள் நடிச்சிங்கன்னா பேராபத்தை சந்திப்பீங்க, ஏமாத்துறதுல உச்சமாகிடும். அது ஒருத்தருக்கு உதவி செய்கிறது தப்பே இல்லை, சொன்னீங்கன்னா அவுட்டு. உனக்கு நான் இது மாதிரி 10 ரூபா கொடுத்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த வினாடியே அவர் அவமானப்படுத்திட்டீங்க. உதவி செஞ்ச வினாடியே, நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வினாடி என்ன பண்ணீங்க, அவரை அவமானப்படுத்திட்டீங்க. அதுமாதிரி நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது காலத்தால் செஞ்ச உதவி சிறிதெனினும் அதெல்லாம் செல்லாது. அதுமாதிரி நீங்கள் திருக்குறளை மனப்பாடம் பண்ணிக்கிறதுலாம் செல்லாது. செஞ்ச நன்றிக்கு என்ன செய்ய முடியாது. நம்ம எந்த நன்றிக்கும் ஈடு கிடையாது. ஒருத்தர் செஞ்சார்ல, சும்மா பஸ்ஸில் போயின்னு இருந்தோம், கீழே ஊந்துட்டுருப்போம், ஒருத்தர் பிடிச்சி விட்டார்ல, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. திரும்ப போய் அவர் பஸ்லேருந்து ஊட்ட நான் போய் காப்பாற்றுறேன்னா போவான். நான் நன்றி போகிறதுன்னா திரும்ப எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் கடவுள்கிட்ட என்ன சொல்லலாம். நான் அப்படி தான் சத் சங்கத்துக்கு வர்றதுக்கு நன்றியோடு இருப்பேன். இந்த சேர்லாம் நிரப்புறாங்களேன்ட்டு. இல்லைனா சேர்லாம் அனாதையாக இருக்கும், ஆதரவு விட்டு எல்லாம் முடிச்சிங்களாக இருக்கும், வாழா வெட்டிங்களாக உட்காந்துருக்கோம் சேருங்கள்லாம். நான் அதில் யாருன்னா வந்து உட்காந்து என்ன இது அந்த இடத்த மங்களகரமாக்குறாங்க. வாழா வெட்டி மங்களகரம்னா நீங்கள் இந்த மாதிரி எங்கன்னா தாளிக்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு. அப்படிலாம் இப்போ யாரும் இருக்க வேண்டிய அவசியமோ கிடையவே கிடையாது. அது அந்த காலம். சும்மா ஏமாற்றி இருந்துக்கிறேன். எனக்கு புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு ஏமாத்து விளையாட்டு எங்கேயுமே இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது. நல்லா தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையெல்லாம், அதில் தப்பும் இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி கேட்டு போய்க்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நன்றி உணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, சனியம் கிடையவே கிடையாது. பார்த்துன்னுக்கிறது, கண்ணோட்டம் வச்சுக்கிறது, என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிறதே வேலையாக வச்சுக்கிறான். நன்றி உணர்வில் அப்படி இல்லை. எப்படியெல்லாம் உதவலாம், எப்படியெல்லாம் உதவலாம்.
என்ன ஒரு பொம்பளை ஆக்கிட்டான், என்ன ஒரு ஆம்பளை ஆக்கிட்டான் ஒருத்தன், இல்லை ஆம்பளை இது மாதிரி பண்ணிடுறாங்கன்னு ஒருத்தருக்குமே நன்றியில் கொண்டாடலாம். அசிங்கப்பத்தத்துக்கு தான் கணவன் மனைவின்ற மாதிரி ஆகிட்டோம். இந்த உலகத்திலேயே மனைவிக்கிட்ட போய் பிடிக்காத ஒரு மனுஷன், உதவாத ஒரு மனுஷன் யாருன்னு கேளுங்க, மனைவி சொல்லுவாள் புருஷன்ட்டு, புருஷன் சொல்லுவான் மனைவின்ட்டு. அப்படி தான் நண்பர்களுக்கு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு யார் மேலேயும் பொறாமல் வராது, உங்கள் நண்பர் மேலே தான் உங்களுக்கு பொறாமல் வரும். அம்பானி இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான், ஸ்பேஸ் எக்ஸு அந்தாலும் ட்ரில்லியனர் ஆகிட்டான், ஒரு மனுஷன் 150 கோடி வருஷம் வாழ்ந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடிய அளவுக்கு சம்பாதிச்சிட்டான்னு பொறாமல் போடுவீங்க. ஆனால் ஃப்ரெண்டு ஒருத்தன் பைக் வாங்கிட்டால் பெஜராகிடுவீங்க. கூடவே தான் பைக் வாங்கி வந்துட்டுக்கிறான், சொல்லவே இல்லை, நீட்டாக வாங்கி காட்டுறதா அப்படின்னுவான். நல்ல நன்றி உணர்வு நடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனாலும் சில விஷயம் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி நன்றி உணர்வுகிற மாதிரி அப்படி என்ன பண்ணுங்கள், கல் டக்குன்னு எச்சு தட்டு நீ அப்படியே பண்ணுங்கள். சரியா? நன்றி உணர்வு என்ன பண்ண முடியாது. என்ன கற்றுனாலும் அது இயல்பாக உள்ளேருந்து சுரக்கணும். நீங்கள் இருக்கிறீங்களே அதே பெரிய விஷயம், நிற்கிறீங்களே பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஒரு அடி கால் கீழே ஒரு அடி கூட இருக்காது எல்லாருக்கும். 8 இன்ச்சு 9 இன்ச்சு 7 இன்ச்சு தான் இருக்கும். ஏன்னா 12 இன்ச்சு ஷூ வச்சுக்கிறீங்க, என்ன உங்களே யாருன்னா 12 இன்ச்சு போட்டுக்கிறோங்க, இல்லை ஒரு அடி கூட மோசம் கிடையாது, நிற்கிறோம் பாருங்களேன். அதுக்கே நன்றி சொல்லணும். நான் இருக்கிறேன் பாருங்கள், என்னை ஒரு கண்ணை மூக்கெல்லாம் காதெல்லாம் வச்சு என்னை செஞ்சு வச்சுக்கிறான்ல, உங்களை ஒரு கண்ணம் பார்த்து பாருங்கள். உண்மையிலே நன்றி உள்ளவங்களாக இருந்தால் அழுதாகணும். நீங்கள் கண்ணை கரெக்டாக மேலே திரும்ப வச்சு, ஒரு உயர்ந்த இடத்துல கேமரா வைக்கணுன்ற மாதிரி வச்சு, அது திரும்புகிற மாதிரி வச்சு, அது மட்டும் திரும்பினா போதாதுன்ட்டு கழுத்தையும் திரும்ப வச்சு, கழுத்து மட்டும் திரும்பினா போதாது உடம்பையும் திரும்ப வச்சு, சுற்றி என்ன பண்ணலாம் நான் பார்க்கலாம். உங்களை முழுசும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்றி உள்ள ஒரு மனுஷனாக மாறிடணும். நன்றி உள்ள சாட்சியாக இந்த மண்ணில் ஜீவிப்போம். உயிர் வாழ்றது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றியோடு இருக்கிறது தான். உயிர் வாழ்கிறான் ஒருத்தன் உயிராகிறான், ஒரு மனுஷனாகிறான் அப்படின்னா அது சாட்சின்னா தான். நன்றியோடு இருக்கிற கண்கள் ஈரமாக இருக்கும். நன்றி உணர்வோடு இருக்கிற கண் எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கிற கண்கள் எப்போவுமே நல்லது தான் இருக்கும். எல்லாரும் வாழ நினைக்கும், எல்லாருக்காகவும் மனம் இறங்கும். எதிரி கூட ஏன் அப்படி ஆகிட்டான்னு யோசிக்கும். ஒரு பைத்தியக்காரனை பார்த்தாவோ, ஒரு முட்டாளை பார்த்தாவோ, ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாவோ இது கலங்கும். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? வெறும் நன்றி உணர்வில் முட்டாளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நம்ம நன்றி உணர்வில் அவன் ஏமாத்துறோன்னா இருப்பான், நம்ம என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி நிறைய பேர் எமோஷ்னலாக அவங்கள ஏமாத்துறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அன்பானவன் மாதிரி நடிப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் மாதிரி கண்காணிக்கிற யாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. நல்லா இருக்கிறவனுடைய கண்காணிப்பு இருக்குதுல்ல, அது ரொம்ப விசேஷம். அவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு ஒருத்தங்க அவன் கண்காணிக்கிறான்ல, அவனை பார்த்தா நீங்கள் என்ன செய்யாமல் இருக்க முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜில் ஒருத்தர் வண்டி இழுக்கிறாரு, நன்றி உன்னோட ஒரு வண்டியை நிறுத்தி தள்ளி விடுவான். பேர் கேட்க மாட்டான், ஊர் கேட்க மாட்டான், உனக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்க மாட்டான், இதனால் நீ என்ன லாபம்னு கேட்க மாட்டான். சொல்ல முடியாது, நீ கள்ளக்கடத்தல் பண்ணி இழுத்துன்னு இப்போ வண்டியை. அவன் எப்படி வந்து தள்ளுவான்? ஐயோ ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்ட்டு. நன்றி உணர்வு மாதிரியான ஒரு உணர்வு மனிதனுக்கு விசேஷம். இப்போ நம்ம நன்றியெல்லாம் நாய்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இல்லைன்னுக்கிறோம். எல்லா பேச்சாளரும் இதுதான் சொல்லிக்கிறான், நன்றி உள்ளது நாய், நன்றி உள்ளது நாய். அவன் மனுஷன் யாரே? மனுஷன் நன்றி இல்லாதவனா? நாய் நன்றி உள்ளது, மனுஷன் நன்றி இல்லாதவனா? நன்றி இல்லாதவனா உன்னை வளர்க்குறாங்க, நன்றி கெட்ட ஜீவிதமாக உன்னை வளர்க்குறாங்க. ஆனால் பாட்டு என்னடானா, நன்றி உள்ள சாட்சியாக மண்ணில் என்றும் ஜீவிப்போம். வாழ்றதுன்னா என்ன தான்? நன்றியோடு இருக்கிறதுக்கு தான். ஆனால் ஏமாறுறதுன்னா என்னன்னா நன்றியோடு இருக்கிறது தான். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இது மாதிரிலாம் சொல்லி என்ன பண்ணுறது? யாரையுமே அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. ஸோ நன்றி உள்ள ஜீவனாக இருந்தால், ஞானத்தோடு வாழ்ந்தால் சரியாயிடுவீங்க. நன்றியே இல்லாதவனுக்கு ஞானமே வேணாம், அவன் ஆல்ரெடினா தான் பார்த்துக்க வேண்டியது தான், அதெல்லாம் அவங்க இஷ்டம். ஸோ நான் நன்றி போகிறதுனா திமிர் இல்லாமல் இருக்குது, எனக்கு தெரியாது, நிற்க முடியாது. நன்றி வந்தால் அப்படி நிற்பீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசி நிற்பீங்க. நன்றி கேட்ட ஜீவன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஒருத்தன் நிற்பான், அவன் தான் நன்றி உள்ளவன். எனக்கு தெரியாது, தொண்டுக்கென்றே அலைவான், ஊருக்கு கேலியாவான், கடவுளின் பாதியடி ஞானத்தங்கமின் பாட்டு எழுதி வச்சுருப்பான். புரியுதா? நான் நன்றி போகிறதுன்னு நடிக்குதா? அப்படி இல்லை.
நடிக்க முடியாது. புரியணும். நன்றி உணர்வுன்றது ஒரு புரிதல். நான் இருக்கிறேன் யாராலன்னு கேட்டிங்களா என்ன? கேட்டிங்கன்னா கல் மண்ணை போய் கையெழுத்து கும்பிடுவீங்களா? இல்லை சாம்பலோ திருநீரோ சந்தனமோ ஜவ்வாதோ ஏதோ பூசிக்கிறீங்க. பூசிங்க, தப்பு கிடையாது, அழகுக்காக, அது ஸ்டைலு. ஆனால் அதுதான் நன்றியோடு இருக்கிற மாதிரி சொல்லுங்கிறீங்க. நான் ஒரு பக்திமானுங்க. பாவமா இல்லை? ஏமாத்தத்துக்கு நம்ம நீ ஏன்டா போட்டு வச்சுக்கிறேன் அதிக ஸ்டைலு. ஏன்னா நீல கலரில் எந்த மதத்தில் இருக்குது இந்த மாதிரி நீல கலரில் போட்டு வைக்கிறது? ஏன்னா ஒரு மதத்தில் சேர்ப்பீங்க, சேர்த்த திட்டுவானுங்க. அயோக்கிய ராஸ்கல். ஆரம்ப கட்டத்தில் 2006 ஆரம்பித்து 8-9 அரும்பகத்தில் வந்து ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. இந்த மதங்களெல்லாம் வந்து புக்குங்கெல்லாம் விற்றுக்கலான்ட்டு. அதில் என்னோடய புத்தகத்தை எடுத்துன்னு போனாங்க. அவங்க தெத்தி அடிச்சு அமிச்சாங்க. ஓடி போங்கடா, மதம் மறுப்போன்னு போட்டு ஏன் இங்கே வந்தீங்கன்னு. புக்கில் என்ன இருக்குன்னு கேட்டால் மதம் மறுப்போம். மதம் மறுக்கிற பிறகு எதுக்கு இங்கே யூனிட்டி எல்லாம் கிடையாது. ரிலீஜியஸ் எல்லாம் சேர்க்குறாங்களாம். மத ஒற்றுமை பேணுவோம் அப்படின்ட்டு. மதவாதிகளாம் நன்றி கேட்டவங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்க? ஆனால் பொட்டெல்லாம் வச்சுப்பீங்க, சாமியெல்லாம் கும்பிட்றன்னு நடிப்பீங்க. அப்படியே நன்றி உள்ளவங்களாம் நீங்கள். ஏன்னா கேட்கணும், ஒன்றி இருந்தால் யாரா கடவுள்னு தெரியாமல் கல் வச்சு நடக்க முடியாத ஒன்றை உட்கார வச்சு, இல்லை 4 கையை வச்சு 4 கால் வச்சிங்க. நான் சொல்கிற போய் தேடுறேன் எப்படிடா இருக்குது சொல்கிறேன் 2 கை எங்கேருந்து வந்ததுன்ட்டு. அந்த பெரம்பூரில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ பிரிட்ஜு கட்டானுங்க. அந்த கார்னரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். எனக்கு இது ஒரு வேலையாகவே இருக்கும். யாருமே இல்லைன்னா அந்த டவுலை தூக்கி பார்க்கணுன்னு பார்த்துட்டேன். அது சும்மா அட்டை வச்சு பின்னாடி பக்கம் ஒன்றுமே இல்லாமல் இந்த ஆள் முன்னாடி மட்டும்தான் ஆள் பொழுது, பின்னாடி ஒன்றுமே இல்லை போல். அந்த பேப்பர் காகிதம் கூழ் செஞ்சு பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, இந்த கணபதி அப்பா மோரியான்னு. நன்றி இருந்தால் ஆராய்ச்சி பண்ணுவீங்களே நீங்கள். ஒத்துக்கவே மாட்டேன்றீங்களே, நன்றி கேட்டு போய் தானே. அப்போ நடிக்கிறது பேர் நன்றின்னு ஆயிட்டீங்க. மதம் நடிக்க சொல்லித்தரும். பக்தியில் நடிக்க முடியும், ஞானத்தில் என்ன பண்ண முடியாது? நடிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ நடித்தல் நன்றி ஆகாது. நன்றி உள்ளவன் நடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் நன்றி உள்ளவனாகவும் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் நடிக்க கற்றுக்கினே நடிக்கிறீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் நடிக்கிறதில்லைன்னு என்ன கேளுங்க. நான் உங்களோட 10,000 பங்கு பெரிய ஆள், நல்லா நடிப்பேன். ஆனால் நன்றி உள்ளவன் நான். வெளியே நன்றி இல்லாத மாதிரி நடிப்பேன். நன்றி கெட்ட ஒரு மனுஷனை நீங்கள் பார்ப்பீங்களா, அது நானாக தான் இருப்பேன். இந்த உலகத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா யாரா நன்றி கேட்டோன்னா என்ன தான் சொல்லுவீங்க நீங்கள். பாரு, இது வளர்த்த மதத்தை அசிங்கன்றேன், பெத்த அம்மா அப்பா போதாதுன்றேன், வேலைக்கு ஆக மாட்டாங்கன்றேன். ஏன்னா யாரா நன்றி உள்ளவன்னு சொல்லுவாங்க. முதல்ல உங்கள் அம்மாவுக்கு நன்றி யாருன்னு சொல்ல மாட்டான். நம்ம அக்காவே சொன்னாங்க, அம்மா இது மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் பேசிட்டே இல்லையாமே. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அப்போ என்ன பார்த்துருப்பாங்க, என்ன நன்றி கேட்டுவேன். கார் வாங்கி வெளியே நின்று மேலே நின்று பார்த்துக்கிறேன். நன்றி உள்ளவன் அந்த ஓடி போய் அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி வந்து உட்காந்து நின்றுல 60 லட்ச ரூபாய் காரில் உட்காரியே. நான் தான் நன்றி கேட்டவனா தெரியுவேன். ஆனால் பக்கா நன்றி உள்ள ஜீவிதம் இது. ஆனால் வெளியே எப்படி இருக்கும்? நன்றியே இல்லாத மாதிரி இருப்பேன். இப்போ சொல்லு, நான் நன்றி போய்கிறேன்னா? என் புரிதல் வேறு. நன்றி கேட்ட ஜீவிதம் மாதிரியே தான் எனக்கு பார்த்தா தெரியும். ஆனால் நான் அவ்வளோ நன்றி உள்ளவேன். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணுவேன். பண்ண முடியாதுன்னா ரொம்ப சாதாரணமாக சாரி கேட்டு பண்ண முடியல மன்னிச்சிருங்கன்னுவேன். அட்லீஸ்ட் மெசேஜ் என்ன போடுவேன், 1/2 மணி நேரம் லேட்டானா இருக்கும். புரியுது எப்படி சொல்கிறேன்னே? நன்றி உள்ளவன் நேரம் தவற மாட்டான். நன்றி உள்ளவன் வாக்கு தவற மாட்டான். நன்றி உள்ளவன் பொய்யை ஒத்துக்க மாட்டான். நன்றி உள்ளவன் இந்த உலகத்தில் வாழாமல் இருக்க மாட்டான். நீ வாழாததுக்கு காரணமே நன்றி கேட்டதானே தான். உன்னை மதிச்சேன்னா நீ வாழாமல் இருப்பியா சனினே? ஒருத்தன் உன்னை அசிங்கப்படுத்தினா நீ கம்முன்னு கேட்டுனுக்கிறியே, உனக்கு நன்றி இதுதான். உனக்கு உன் கால் சுடுது செருப்படாமல் இருந்தியே, நீ நன்றி உள்ளவனா? நீ உன்னை அவமானப்படுத்தினா மனசு வலிக்குது, நன்றி உள்ளவனா நீ? இல்லை எவ்வளோ திமிரு மத்தியேறி போய்கிற. கடவுள் உன் காலை சூடாக தானே ஆக்கணும். எவனா செருப்பு போடக்கூடாதுன்னா போடாமல் இருக்கலாமா? குளிர்ந்து போத்துக்காமல் இருக்கலாமா? அப்படி தானே? யாரும் மதிக்காமல் போயிட்டீங்க. ஆமாம், தன்னை மதிக்காத யார் கிடையாது. நன்றி உள்ளவன் கிடையாது. என் பேச்சை கேட்டு புரியலன்னா தப்பு இல்லை. ஏன்னா நீ எப்படி இரு? நன்றி கேட்டவன். இந்த உலகம் நன்றி கெட்டு போயிடுது. ஆனால் என்னை பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம், நான் தான் நன்றி கேட்டவன். ஏன் இவ்வளோ அவமானப்படுத்தின பேர் கூட வந்து பேசிங்கிற பேர் என்னை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, ஆனால் நான் வந்து பேசின்னு இருப்பேன். புரியுதா? 1,46,000 சப்ஸ்கிரைபரு.
1500 பேர் தான் ஒரு வீடியோ பார்க்குறாங்க. அப்போ மீதி பேர்லாம் என்ன பண்ணாங்க? என்ன சொல்லு, என்ன பண்ணாங்க? அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் வந்து என்ன தான் பண்ணுறேன் நான்? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதான் நன்றி வந்துச்சுன்னா எதிராளி எப்படிங்கிறானே பார்க்க மாட்டேன். உன் வேலை என்ன தான்? ஒரு கதை பச்சை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அந்த தேலை கரையில் எடுத்து விடுவார், கொட்டும், திரும்பவும் மரத்துலேருந்து ஊந்துடும், திரும்பவும் அது மாதிரி ஒரு கதை சொன்னேன், கேட்டிருந்தேன். தென்கட்சி கோ சாமிநாதன் சொன்ன கதை இது. நான் சொன்னேன், இலையை வச்சு எடுத்துருக்கலாம் தானே அந்த தேலை, ஏன் கொட்டு வாங்கினா? கதையில் கூட நன்றி கேட்டு போயிது. உங்களை ஏமாத்துறான். தேலை காப்பாற்றணுன்றது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் ஒன்றை காப்பாற்றிக்கணும். கொட்டுறது தேலுன்னு தெரிஞ்சிச்சேன்னா 2வது வாட்டி கொட்டு வாங்குற யார் தான்? முட்டாள் தான். நன்றி உள்ளவன் முட்டாளாக இருக்க மாட்டான், அறிவாளி ஆகிடுவான். புரியுதா? இப்போ நடிக்கிறீங்கன்னா முட்டாளாகவே இருப்பீங்க. ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? நீங்கள் எங்கே நடிச்சிங்கன்னா நன்றி உள்ளவங்க மாதிரி நடிச்சிங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு பேர் நன்றி தான். ஆனால் அது யாரால் இருக்குண்ணா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைலாம் வச்சு ஃபங்க்ஷனை வச்சுன்னு வச்சிங்களேன், கிஃப்டெல்லாம் பெருசாக வாங்கி வந்து வைப்பாங்க. ரகசியமாக போய் என்ன கேட்டு பாருங்களேன், 10 ரூபா கொடுத்து யோசிப்பாங்க. காட்டுறதுக்குன்னே சில பேர் இருப்பான், பார்த்துக்கிறீங்களா? சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா காட்டுறதுக்காக இந்த தாய்மாமா சீர் இது மாதிரிலாம் செய்கிறாங்களே சொந்தக்காரங்கெல்லாம் பாருங்களேன், பத்திரிக்கைலாம் வச்சுட்டு அவர் பேர்லாம் போடுங்க, என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? பெருசாக செய்வார். ஒன்றுமே இல்லாமல் சும்மா வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லி உட்கார வச்சு பாருங்களேன், இத்து போன மாலையை தந்து போடுவார், ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறதுனால. அப்போ எல்லாம் எப்படி தாங்கிறான்? காட்டுற உலகமாயிடுச்சு. நன்றி உலகம் அப்படி இல்லை. ரொம்ப ரகசியமாக பாயிலேருந்து எடுப்பான். அது ஒரு சைனா கூட இருக்கும். புரியுதா? அது வெளியே தெரியும். அது மாதிரி நன்றி உள்ளவர் எப்படி செய்வார் செயல்களை? இந்த காமிச்சிக்கிறதெல்லாம் பந்தெல்லாம் பண்ணி 10 பேருக்கு தேவையில்லை. புரியுதா? நான் நன்றி போனால் எப்படி இருக்குண்ணா? நான் பிரபலமாகணும் பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக பேசுறது இல்லை. இது எல்லாம் நல்லா இருக்கணும்னு பேசுறது, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அப்படி எனக்கு உதவி செஞ்சவருக்கு நான் எப்படி இருப்பேன்? அப்போது சராசரியாகவே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் உதவி செஞ்சவனுக்கு எப்படி இருப்பான்? சொல்லிட்டு போய்கிறான் சிவாகமத்தில், திணையத்தனை கொடுத்தா கூட சிவகிக்கு என்னாவான்? நீ பெரிய ஆள்றாட்டு. போதும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கழிப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.